டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா சிஸ்டர் ஒருத்தங்க அக்கா நைட் கிரீம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த சிஸ்டர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட இந்த நைட் கிரீம் பத்தி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு என்னால சரியா வீடியோ போட முடியல, மன்னிச்சிருங்க. லேட்டா வீடியோ போறேன், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். இன்னைக்கான வீடியோ உங்களுக்கானது தாங்க. ஸோ மிஸ் பண்ணாம வீடியோ பாருங்க. ஓகே, நான் பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நைட் கிரீம் யூஸ் பண்ணாங்க. அந்த கிரீமோட நேம் பாத்தீங்கன்னா லோட்டஸ் ஹெர்பல் ஒயிட் க்ளோ கிரீம் தான் நான் யூஸ் பண்ணேன். இந்த கிரீமை நான் யூஸ் பண்ணிக்கிட்டே வர வர பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின் வந்துட்டு நல்லா ஷைனியா இருந்தது. நல்லா ஷைனியா, நல்லா ஒரு க்ளோயிங்கா நம்ம ஸ்கின்னை வச்சிருந்தது. மற்றபடி நீங்க கலர் வரதுக்காக என்கிட்ட நைட் கிரீம் கேக்குறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த கிரீம் யூஸ் ஆகாது. இந்த கிரீம் பாத்தீங்கன்னா நான் கலரா இருக்கேன், என்னோட கலரை வந்து நான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் கருப்பாக விரும்பல, என்னோட கலர் இப்படியே மெயின்டைன் ஆகணும் அப்படி அப்ப நீங்க நான் சொன்ன இந்த கிரீமை போட்டீங்கன்னா உங்க கலர் வந்துட்டு போகாம அப்படியே மெயின்டைன் ஆகிக்கிட்டே வரும். அதுக்காக தான் இந்த கிரீம். மற்றபடி நான் கலர் ஆகணும் சிஸ்டர், நான் கிரீம் கேட்கறதே நான் கலர் ஆகிறதுக்கு தான், அதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் என்கிட்ட வழி இருக்கு, நீங்க கவலையே பட வேண்டாம். இப்போ நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற நைட் கிரீம் பாத்தீங்கன்னா நான் ரெகுலரா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி என்னோட ஃபேஸ்க்கு, கைக்கு, காலுக்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு நான் தூங்குற கிரீம் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த நைட் கிரீம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாம வீட்டுல இருக்க பொருளை வச்சே கம்மி பட்ஜெட்ல தான் நம்ம இந்த கிரீமை ரெடி பண்ண போறோம். ஸோ இந்த கிரீம் பாத்தீங்கன்னா நீங்க நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். இந்த நைட் கிரீமை நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வர வர பாத்தீங்கன்னா உங்க முகத்துல இருக்க அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகுங்க. இப்போ நீங்க கருப்பா இருக்கீங்க அப்படின்னா நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ண பாத்தீங்கன்னா உங்க முகம் நல்லா பிங்க் கலரா, நல்லா ஷைனியா, நல்லா பல 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 உங்க முகத்தை வச்சிருக்கும். அந்த அளவுக்கு இந்த கிரீம் ரிசல்ட் வந்து செம்மையா இருக்குங்க. பொதுவாகவே நான் வந்துட்டு ரிசல்ட் வருதுன்னா வருதுன்னு சொல்லுவேன், வராதுன்னா வராதுன்னு ஓப்பனாவே நான் சொல்லிடுவேன். அப்ப நானே இந்த அளவுக்கு சொல்றேன்னா அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த கிரீம் நிஜமாவே நல்ல ரிசல்ட் வரும்னு. இந்த நைட் கிரீம் பாத்தீங்கன்னா பொண்ணுங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, பொண்ணுங்க பசங்க 2 பேருமே யூஸ் பண்ணலாம். சோ இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த நைட் கிரீம் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த நைட் கிரீம் செய்யறதுக்கு தேவைப்படுற மெயின் இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பீட்ரூட்டுங்க. பீட்ரூட்டை வாங்கிட்டு அதனோட தோலை நல்லா சீவிட்டு கழுவி நல்லா பீஸா கட் பண்ணி ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு பீட்ரூட்டோட சாறு தான் முக்கியம். அந்த சாறை நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சக்கையை நீங்க வீசி எறியறதுக்கு பதிலா அதை நீங்க துவையல் மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீட்டுல திட்டு விழுகாது. அதுக்காகத்தான் இதை நான் சொல்றேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. செகண்ட் பாத்தீங்கன்னா கார்ன்ஃபிளவர் மாவு, அதாவது சோள மாவு. சோள மாவு பாத்தீங்கன்னா கடையிலேயே இப்ப 100 கிராம் 150 கிராம் நல்லா கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. அடுத்து ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் 50 ml மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு 50 கிராம்ல ரோஸ் வாட்டர் கிடைக்கல, எனக்கு 100 ml தான்க்கா இருக்கு, நான் அதை வாங்கிக்கலாமா, ரோஸ் வாட்டர் நான் வாங்கி வைக்கிறதுனால எனக்கு ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா யூஸ் இருக்குங்க. ஏன்னா நம்ம ஃபேஸ்க்கு பேக் அப்ளை பண்ணும்போது நம்ம இந்த ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி தான் நம்ம பேக் அப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ரோஸ் வாட்டரை உங்க கையில ஒரு 3 டிராப்ஸ் மாதிரி விட்டுட்டு அதை உங்க முகத்துல அப்ளை பண்ணிட்டு தூங்கிட்டு வந்தீங்கனாலே உங்க முகம் நல்லா க்ளோயிங்கா இருக்கும். அதனால நீங்க எப்படி பார்த்தாலும் இந்த ரோஸ் வாட்டர் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா தாங்க இருக்கும். அதனால நீங்க தாராளமா வாங்கி வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. இந்த 3 பொருட்களை வச்சுதான் நம்ம நைட் கிரீம் ரெடி பண்ண போறோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. பாத்திரத்தை எடுத்துட்டு அந்த பாத்திரத்துல நம்ம சாறு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பீட்ரூட் சாறை ஆட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் சாறை வந்து எந்த பவுல்ல எடுத்திருக்கீங்களோ அதே பவுல்ல ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டரும் பீட்ரூட்டும் ஒரே அளவுல இருக்க மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அது கூடவே சோள மாவு ஒரு 2 ஸ்பூன் இல்ல 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டீங்கன்னா போதும். சின்னதா என்னோட முகத்துக்கு இப்போதைக்கு ஒரு சாம்பிளுக்கு எனக்கு ஒரு 15 டேஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணி பாக்குறேன் அப்படின்னா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இல்ல நான் வந்து என் ஃபேஸ்க்கு, கைக்கு, காலுக்கு எல்லாம் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா தாராளமா நீங்க 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2.5 கூட நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? எடுத்துட்டு ரோஸ் வாட்டர், பீட்ரூட் ஜூஸ், அப்புறம் சோள மாவு, இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நீங்க அடுப்பை ஆன் பண்ணிட்டு அடுப்பை சிம்ல வச்சிருங்க. சிம்ல வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பாத்திரத்தை நீங்க அடுப்புல வச்சுட்டு லைட்டா சூடு பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்க நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், அடிப்பத்த விட்டுறக்கூடாது. ஏன்னா சோள மாவு பாத்தீங்கன்னா கெட்டி ஆகிக்கிட்டே வரும். அதனால நீங்க விடாம கிளறி விட்டுக்கிட்டே வர வர பாத்தீங்கன்னா நல்லா க்ரீம் மாதிரி பதம் வரும். அந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா உங்க வீட்டுல எம்டி கண்டெய்னர்ஸ் இருந்தா அதை நல்லா கழுவி தொடச்சு அதுல இந்த கிரீமை வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க.
ஸ்டோர் பண்ணிட்டு நீங்க ரூம் டெம்பரேச்சர்ல ஆற விட்டாலும் சரி, இல்ல ஃப்ரிட்ஜ் இருந்து ஃப்ரிட்ஜ்ல நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி நீங்க வச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த கிரீமை எடுத்து உங்க முகத்துல, நெக்ல, காதுல, இல்ல கைக்கு காலுக்கெல்லாம் போடுறீங்கனாலும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தூங்கிருங்க. தூங்கிட்டு காலையில எப்பவும் போல நீங்க குளிச்சுட்டு ஆபீஸ்க்கு, மற்றபடி நீங்க காலேஜ்க்கு, ஸ்கூலுக்கு எங்க வேணாலும் போய்க்கலாம். ஏன்னா இந்த கிரீம் வந்து நீங்க ஸ்கூல் குழந்தைங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க இந்த கிரீமை தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வர வர பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்க முகம் நல்லா பிங்க் க்ளோல பார்க்க பளபளன்னு இருக்குங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, அவ்வளவுதான் டியர்ஸ். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல்ல நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே டியர்ஸ், இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மீட் பண்ணுவோம். பை.